பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலோரமாக ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அங்கே போய் விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேங்க. பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி போகிறோம், அதான் மேப் போட்டுக்கிட்டோம்னா முன்னாடி போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கேங்க. ஊருக்குள்ளன்றதுனால ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. 2வே வேறையா அடிக்கடிக்க வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. டிராஃபிக்ன்ற மாதிரியே போயிட்டுருக்கு. அதனால் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வீடியோவில் கூட போடல. இல்லைன்னா ஒரு கடையில் நிறுத்தி டிஃபன் வாங்கினோம். அங்கே 3 பேர்த்துக்கு கட்டிட்டாங்க. மொத்தம் 5 பேர் வந்திருந்தோம். 3 பேர்த்துக்கு வந்து இட்லி கட்டிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இட்லி ஊற்றிருக்காங்களாம். அதை எடுத்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அங்கேயே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குங்க. அங்கேயே உட்காந்துட்டு இருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். நான் போகிற இடம்லாம் நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் லேட் ஆகிடுது. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துடுதுங்க. ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் காட்டுது. ஆழ்ந்தவேங்க. கைஸ் நம்ம வந்தாச்சு, கோட்டைக்கு வந்தாச்சு. லொக்கேஷன் போட்ட இடத்துக்கு வந்தாச்சு. கோட்டை மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே. எப்படி பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்து பழங்காலத்து வீடு மாதிரி தாங்க எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், சாரிப்பா பார்க்கல. பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் பழங்காலத்து வீடு மாதிரி தாங்க இருக்குது. 390 தாங்க பீச்சாம்மா. கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்குங்க. நம்ம பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நாம் போய் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் உக்காருவோன்னு நம்ம பாட்டுக்கு வந்தாச்சு. குமார் எங்கே நிறுத்தலாம்? ஆமாம், ஐயோ அங்கே வரட்டுங்க, பிளான் பண்ணிக்கலாம். வந்த வாட்டி இந்த கோட்டைக்கு நம்ம வந்துக்கிறோம் தானே? இந்த கோட்டைக்கு போன டைம் வந்த இடம் தானே? நீதான் கீழே உட்காந்துட்டு இருந்தியா, வரவே இல்லையா? அது இது இல்லையா? இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனால் தெரில. ஓகேங்க, நம்ம பசங்க வரட்டும், வந்த வாட்டி என்ன பிளான் சொல்லி கேட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம். கைஸ், நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அதுதான் கோட்டை. பட்டு கோட்டைக்குள்ளே நாங்கள் போகல. நாங்கள் இந்த கோயிலில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பசங்க அங்கே இருக்காங்க. சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி இந்தாண்ட வந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற வரைக்கும் மழை வராது. சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மட்டும் அப்படியே மழை அப்படியே தூரமாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிக்கிச்சிங்க. பசங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அதுதான் கோட்டை. அங்கே தான் உள்ளே போக வேண்டியது. பட் சிச்சுவேஷன் நம்ம அங்கே பீச்சை மட்டும் பார்த்துட்டு நான் இப்போ கிளம்ப போகிறேங்க. வேறு வழியே இல்லை. நல்லா மழை பெய்யுதுங்க. கேமரா உள்ளே எடுத்து வைக்கிறேன்னு கிளம்பும்போது பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா மழை என்னால் பிளாக் பண்ண முடியாது. கேமரா எப்போ வேணாலும் ஆஃப் ஆயிடலாம். மழை தண்ணி பட்டுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். மழை தண்ணி உள்ளே போயிட்டு ஆஃப் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்கள், நான் கிளம்பும்போது பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ்,
இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை இறங்கிறியா போலாமா இல்லை இறங்குறியா? வண்டியை கடலுக்குள்ளே இறக்கலாம்னாங்க. போமாடா எங்கடா ஏதோ ஒரு பக்கம் போகுது. இறங்கு 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 இறங்கு. சத்தியமா சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஏங்க வந்துருச்சுங்க வண்டி. கட்டலுக்குள்ள விட்டா லம்பு காட்டுறது நம்மளாக தான் இருக்கும். செல்லியா குப்பரப்படுத்திருக்குது. ஓகே அது சரி. எந்த இடத்துல கீழே விழுவுன்னு தெரியல. இன்னாண்ட மணல் இல்லாமல் தான் பரவாயில்ல. ஓகே கடலுக்குள்ள வண்டி விட்டாச்சு. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனையும் மனநிலைமை சரியில்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பேசாமல் பொட்டாட்ட தூங்கியிருக்கலாம். இதில் போக சொல்கிறாங்க. போயிட வேண்டியது தான். கடலுக்குள்ள இறக்கி ஓட்டுறது நம்மளா தாங்க இருக்கும். ஐயோ இன்னும் ஆளுங்கடல் பெருங்கடல் எல்லாமே இருக்க மாட்டிருக்கு. நாஸ்தி ஆயிடுச்சு சூடு. அச்சோ வராத நாசமா போச்சு. ஒரு வேகத்துல வந்துட்டேன்டா. ஒரு ஆள் வாங்கடா. வந்துருச்சுடா. அழகா மேல போச்சு. இரு ஏன் வா உள்ள மாட்டிக்கிச்சு நம்ம வண்டி. அந்த பக்கம்
எந்த பக்கம்? நான் ஒரு ஆர்வத்தில் வேகமாக வந்துட்டு பிரேக் போட முடியல, அங்கே போய் நின்றுச்சு. வேணாம், குறைஞ்சி போச்சுன்னா ரொம்ப போயிடும். வாங்கிட்டியா? அங்கே போய் திருப்பிட்டு தானே வர போகிறானுங்க. ஏன்டா லவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணணும்? வர்றான். பீச்சில் ரொம்ப நாளாக வண்டி விடணும்னு ஆசை, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சிங்க. இன்னும் அலை கொஞ்சம் மேலே வந்தால் நல்லாயிருக்கும், பட் வராது. நம்மளாம் அலப்பறை பண்ணணுமில்ல, பண்ணுவோம்ல. உள்ள இறங்கினா புதஞ்சிருமோ? உள்ள இறங்கினா வண்டி புதஞ்சிருமோ? ரைட், ஓகே. எனக்கு தெரியாது. வண்டி இங்கே நிறுத்தணுமா? வண்டி இங்கே நிறுத்தணுமா? வண்டிய வண்டி இங்கே நிறுத்தணுமாடா? டேய் டேய், இங்க ஒரு சிறுத்தை இருக்குது இல்ல, என்கிட்டயே வா. செல் எடுத்து ஒரு ஆள் வீடியோ எடு. உன் செல்லு ஒரு ஆள் எடுத்து வீடியோ எடுக்க சொல்லு. செல் எடுத்து ஒரு ஆள் வீடியோ எடுங்கடா. ஏண்டா ஏன் செல்லாடா? நான் கலையானது 3 வண்டி கவரா ஒரு மாதிரி எடு. எடுக்கலாமா? அப்படியே நில்லு. என்னது? யாரு? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான்டா இருக்குது. இல்லடா பின்னாடி. குமார் பின்னாடி தள்ளு. சார் சார் என்ன சார் ஆச்சு?
சார் என்னங்க சார்? சார் என்ன சார் ஆச்சு? ஐயோ தெரியாதுங்களா எங்களுக்கு. லைசன்ஸ் இருக்குங்க சார். போயிடுச்சுங்களா சார்? மறுபடியும் மணல் எடுத்த முடியாது, அவத்தியில் நின்றுட்டு இருக்கு. இல்லை மணல் கூட அவத்தியில் எடுத்தால் மறுபடியும் புதஞ்சிரும், அங்கே தான் நின்றுட்டுருக்கு வண்டி. சார் எங்களுக்கு தெரியாது சார், 2 பேர் எடுத்துகிட்டு வந்தாங்களா சார், ஒரு வீடியோலாம் எடுக்கலாங்கிறதா சொன்னா சார். அப்படிங்களா? சரி சரி சார், இது ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்லை? இல்லை இல்லை நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வந்திருக்கோம் சுற்றி பார்க்க. இல்லை மறுபடியும் மாட்டினா அந்த மாதிரி வருன்றீங்களா? இங்கே இந்த இடத்துல ஏன்ல பீச்சில் மாட்டினோம் சார்? இப்போ இது கேஸுன்னு சொல்கிறீங்களா? சார் அதாவது வாரன் பண்ணி மட்டும் தான் வரும், கேஸ் இல்லைங்க சார்? வாரன் பண்ணி விடுறதுல ஆன்லைனில் போட்டுவிட்டுருவோம். நெக்ஸ்ட் இது மாட்டும் போது பக்கா இது இல்லைன்னா உங்களுக்கு கேஸ் மறுபடியும் டபுள் ஆகும். நீங்கள் ஃபைன் கட்டி இங்கே வந்து நார்மல் காசு கொடுத்துலாம் வெளியே வர முடியாது. ஆனால் இது ஃபைனல் இல்லைங்க சார்? அதான் சொல்கிறேன்னா நீங்கள் மறுபடியும் மாட்டீங்களா ஒரு தடவை? ஆமாம். அங்கே வந்து உங்களுக்கு டபுளாக கேஸ் கோர்ட்டில் போய் கேஸ் கட்ட சொல்லுவாங்க, காசு கட்ட சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? இந்த அடி கேட்டாவது சொல்லிருக்கலாமாடா, என்னடா போடாடி. நம்ம எல்லா இடத்துக்கும் ட்ரிப் போகிற வண்டி ஏதாவது கேஸ். இல்லை சார் ரொம்ப நாளாக பீச்சில் ஓட்டணும்னு ஒரு சின்ன ஆசை. அது வர்றாங்க சார், வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அங்கே போகிறாங்க. நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு தான் நாங்கள் இருப்போம். எல்லா இடமும் கேமரா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. சரியா? கேமராலாம் இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வண்டி நோக்கி அவங்க வண்டி எடுத்துருவாங்க. சார் இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ப்ராப்ளம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாட்டும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் கடுமையாக. அதாவது நெக்ஸ்ட் டைம் எந்த ப்ரூஃப் இல்லாமல் மாட்டினோம். ப்ரூஃப் இல்லாமல் இந்த வண்டியை மாட்டினா உங்களுக்கு அதில் எச்சரிக்கை அவங்களுக்கு காட்டிடும். அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா காட்டுன்றீங்க. அவங்க கேஸ் போடுறதுக்கு நம்பர் அடிச்சோன்னா வந்துடும். அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட் கிடையாது முன்னாடி. நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தான் போட்டுருவாங்க என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. வண்டி எடுங்க, அந்த வண்டி ஃபோட்டோ எடுங்க. அந்த வண்டி ஃபோட்டோ எடுத்தாங்க ஒருத்தங்க. நான் பையனை வரேங்க. முரட்டு சம்பவம் பண்ணியாச்சுங்க. மப்டியில் இருந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம ஃபோட்டோ வண்டியில் இருக்கிற ஃபோட்டோ, வண்டி நம்பரை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டாங்க. நல்லா முரட்டு சம்பவம். வேற எங்கேயோ மாட்டினா டபுளாக காய் கேஸ் போட்டு விடுவாங்களாம்மா. உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல. பட்டு சோப்பா தேவையில்லாதது. பொட்டாட்டம் தூங்கிட்டு இருந்தாங்க. வந்து பீச்சில் வண்டியை ஓட்டலான்னு சொல்லி நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க. இப்போ இருக்கும் எங்களுக்கு குழு குழுன்னு இருக்கும். செவனேன்னு தான்டா இருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் நான் போனேன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நல்லா செம்முன்னு விளக்க வச்சு விட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? சங்கட்டம், தர்ம சங்கட்டம். சரி ஓகே கைஸ், தண்ணி ஊற்றுறோம்னாங்க, ஊற்றிட்டு வரட்டும். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போயாவது கரெக்டான டைமுக்கு கிளம்புவோமா? கரெக்டான டைம் இல்லை, இப்போயாவது வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக கிளம்பிட்டோம். சிதம்பரம் வழியாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. சிதம்பரத்துக்கு தான் மேப் போட்டிருக்கேன். 1.25 மணி நேரம் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 56 கிலோமீட்டர் அசால்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைவேக்கு ஜாயின் ஆகிடலாங்க. ஆனால் ஹைவேவும் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வந்துட்டாங்களா? ஓகே, போகலாம். பசங்களாம் வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, ஓகேங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கிறதாங்க. என்னுடைய கை க்ளவுஸ் அவன்கிட்ட பையன்கிட்ட வெயிட் பண்ணுங்க. கை க்ளவுஸ் பையன்கிட்ட இருக்கு. அவங்ககிட்ட கை க்ளவுஸ் வாங்கிக்கலாம். இப்போ தான் ரியாக்ஷன் காட்டியிருக்கேன். ஒரு நிமிஷம் க்ளவுஸ் வாங்கிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வந்து ஃபுல்லாக ஆஃப்லோடாக இருக்குது. இந்த நல்லா ரோடு போடுவாங்களான் இருக்கேன். அந்த நல்லா பெருச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாலாம் ஒரே சைடு எல்லாம் திருப்பி போட்டதுனால இந்த கடமுடான்ற ரோட்டில் ஓட்டிக்கிட்டே வரவே முடியல. எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்குன்னு வேறு தெரியலீங்களா? முடியலைங்க. இன்னும் 3/4 மணி நேரத்தில் சிதம்பரம் போயிடுவோங்க. கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் இருக்குது. 3/4 மணி நேரம் ரீச் ஆயிடலாம். இவங்க எல்லாம் நமக்கு வழி விடுவாங்களா விட மாட்டாங்களா? போலீஸ் ஸ்கூட்டிக்காரன் ஓட்டுறாப்புலையா உருட்டுறாப்புலையான்னு தெரில. போலீஸ்காரங்க நின்றுருக்காங்க. அப்போ தான் ஸ்கூட்டிக்காரர் மெதுவாக போகிறாரு. இங்கே கொஞ்சமாவது மூவ் பண்ணணும்ல. சும்மா நூலளவு கேப் இடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பிரேக் போட்டால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் ரோடு திருப்பி விட்ருக்காங்க. எத்தனை இடத்துல முடியல. பசங்க ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். போலீஸ் இருக்காங்கன்னு பின்னாடி தாங்க வராங்க. வரட்டும், நம்ம என்னன்னு கேட்போம். கைஸ், ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நான் பாதி தூரம் வர வரைக்கும் விளாக் எடுத்துக்கிட்டு வரேன். வீடியோவே ரெக்கார்ட் ஆகலைங்க. லைட்டு மட்டும் எரிஞ்ச வாக்கில் அப்படியே இருக்குது, விளாகே ஆகலை. என்னடா ஆஃப் ஆக மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி நிறுத்தி பார்க்கும்போது தான் சரி ஏதாவது கோளாறு பண்ணிருச்சு, கழட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்தியில் நின்றுட்டு ரோட்டில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து தான் நான் எல்லாத்தையும் கழட்டி கொஞ்சம் தொடச்சி சரி பண்ணி போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ விளாக் ஓடுதுங்க. இப்போ தாங்க வீடியோ விளாகே ஓடுது. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு வந்தது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க. நம்ம கூட வந்த பசங்க எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதுங்க, அவங்க ஃபோட்டோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பாங்க. அப்புறம் நைட் ரைடு யாரும் பண்ண மாட்டாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. மறுபடியும் இன்னொரு நாள் ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. அதான் நம்மளால முடியாதுங்க. ஆல்ரெடி 3 நாள் ஆயிடுச்சுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பணும். ஆமாம், வெள்ளிக்கிழமை மதியமே கிளம்புறதா பிளானு. ஒரு சின்ன சிக்கலால் நைட்டு கிளம்ப வேண்டியதாக போச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனா ஒரு நைட்டு, சனிக்கிழமை நைட்டு 2 நைட்டு 2 பகல் போயிருக்குங்க. 2 நைட்டு 2 பகல் போயிருக்கு. இந்த நைட்டும் நம்மளை உட்கார சொன்னால் நம்ம உட்கார மாட்டோம்ல, நம்ம போயிட்டே இருந்துடலாம். இதுக்கு மேலாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது.
ஏன்னா ஒரு 3 நாள்ன்றது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போயிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ரைட் பண்ணவே இல்லை. சுற்றி சுற்றி பக்கமாக இருக்கிற ஊருக்கே தான் போய்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம். அதனால் இனிமேல் டிலே பண்ணுறதால இல்லை, போய்கிட்டே இருக்கிறதா தான் மைண்ட் செட்டு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்ரு, சரியாக 15 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சிதம்பரத்துக்கு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. அவங்க வர மாதிரியே தெரியல. நான் எவ்வளோ நேரங்க ரோட்டிலே உக்காந்துட்டுக்கிறது. சரி, அதான் நான் பாட்டு மொல்ல போயிட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நான்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவ்வளோ நேரமாக பேசிட்டு வந்தேன். மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரமாக விளாக் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு. அங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது, அதை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஏதோ இப்போ வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, அது வரைக்கும் ஹாப்பினஸ். ஒரே ரோடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்னைக்கு வந்து சேர்றாங்களே தெரில. நாம் போய் ஸ்பாட்டில் வெயிட் பண்ணுவோம். போன வீடியோவில் அதில் பார்த்துருப்பீங்க. நம்ம வரும்போது ஒரு விளாக் பண்ணிட்டே வந்திருப்போம் இந்த இடத்துல. பேக் வெயிட்டாக இருக்குங்க. ஆமாம், அப்பா வாவ். பட்டு முன்னெல்லாம் அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வறண்டு போய் கிடந்ததுங்க. எல்லாம் அங்கங்கே மணல் அள்ளிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதுவும் அங்கங்கே மண்ணல் இடத்துலலாம் குழியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குது. மற்ற இடத்துலலாம் அல்ல. அவங்க இடத்துல கூட குழி தோண்டி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல தண்ணி நின்றுட்டுருக்கு. குழி தோண்டின இடத்துல மட்டும் தண்ணி நின்றுட்டுருக்குங்க. போக எல்லாத்தையும் சுரண்டி எல்லாம் முடிச்சு கட்டிடுவாங்க, ஃபுல்லாக முடிச்சு கட்டிடுவாங்க. தண்ணி இருக்கிறதுனால தான் இன்னும் சுரண்டாமல் இருக்காங்க. இல்லைன்னா இது ஆற்று தண்ணி, அதெல்லாம் எப்பயும் மண் அள்ளி இருப்பாங்க. அள்ளுவாங்க அல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்கல்ல. போகலாம், கிளைமேட் நல்லா இருக்குது. அப்படியே ஒரு வீடியோ விளாக் பண்ணலான்னு. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் ஏதோ மாந்திர ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ரைடர் போகிறாரு. நாங்களும் ரைடர் தாங்க சார். ஆனால் உங்களை மாதிரி லாங் ரைட் போகிறதில்ல, ஆனால் சீக்கிரத்தில் போவோம்ல. ஒரு நாள் வரும், அன்னைக்கு போவோம் பார். அந்த நாள் என் உதட்டில் சிரிப்பு, என் கண்ணில் ஒரு சந்தோஷம். அன்னைக்கு பார்ப்பாங்க. ஒரு தரமான பிஜிஎம்மோட அன்னைக்கு நம்ம கிளம்புவோங்க. அந்த ரைடர் அங்கே தாங்க இருக்காரு. போய் பேசுவோமா? அப்பா அம்மா பெரிய பேக் தூக்கின்னு போகணுங்க. பேக மாட்டங்காட்டி போகும்போது நான் மாட்டிருக்குங்க. ஓகே,
ஸ்டாண்டு நல்லடுத்தூரில். அது ரைடராக இருந்தால் பேசுவோம், கிளம்பிடலாம். ப்ரோ என்ன ஊரு? என்ன ஊர் ப்ரோ? என்ன ஊரு? புரியல. மயிலாடுதுறைங்களா? என்ன ரைடு போகிறீங்களா? இல்லை புரியல. மெட்ராஸ் போகிறீங்களா? ஒர்க்கா? ஓகே ஓகே. நம்ம வந்து தீபாவளி ரைட் போயிட்டு வந்திருக்கோம். தஞ்சாவூர் காரைக்கால் அந்த மாதிரி ரைட் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சேலம். விளாகு. நேம் பட்டர்ஃப்ளை ரைடர் 0.1. பட்டர்ஃப்ளை ரைடர் 0.1. இன்ஸ்டாவா இது? நம்ம சேலம். இல்லை பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, ஓகே. சரி பாருங்க வரேன். நல்ல மனுஷங்க, ஒர்க்குக்கு போகிறாராமா. இல்லைங்க, நம்ம வந்து மேக்ஸிமம் ஒர்க்குக்கு போகிறீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்கும். இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த ஒரு ஆசைலாம் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். வேலை முக்கியம், அது இல்லாமல் இஎம்ஐ லோன், நமக்கு இருக்கிற பிரச்சனை, அப்புறம் குடும்பத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் சேம் சமயத்தில் எனக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதையும் மீறி நமக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எவ்வளோ டிப்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு பைக் ரைடு கொஞ்சம் தூரம் ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வந்தால் அந்த அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ டிப்ரெஷனும் அப்படியே மறைஞ்சிருங்க. ஹாப்பியாக இருப்போம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தாங்க நம்ம வந்து ட்ராவல் அப்படின்ற ஒரு இதுக்கு கான்செப்டுக்கே போயிட்டுருக்கோம். நிஜமான எவ்வளோ ஒரு டிப்ரெஷன், எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ரைடு ஒன்று பைக்கில் போனோம்னா, பசங்களோடையும் சரி சோலோவாகவும் சரி எப்படி போனாலும் சரி, அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போய் ஒரு டீ கடையில் நிறுத்தி ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்தோம்னா அது ஒரு தனி ஒரு ஃபீலுங்க. ஒரு வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் எல்லாத்துக்கும் ஆசை கனவு எல்லாமே இருக்கும், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது அந்த ஆசைக்கும் கனவுக்கும் நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதில் அந்த ஆசை கனவு அதை நம்ம ரீச் பண்ணுறோமா இல்லையா, அதுதான் நம்ம வாழ்நாள் ஃப்யூச்சராகவே, வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அது மட்டும்தான் கேள்விக்குறியாகவே போகும். உனக்கு என்ன பிடிக்கும், உன் லைஃபோட அச்சீவ்மெண்ட்டை நீ அடைஞ்சே இல்லையா, அதுதாங்க கடைசி வரைக்கும். நம்ம காசுன்னு காசை தேடி ஓட முடியாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதையும் நம்பி ஓட முடியாது. அந்த R1 5 என்னங்க டக்குன்னு வளைஞ்சிருந்தானா என்ன ஆகிறது. அதனால் காசை தேடியும் போக முடியாது. ஒரு லைஃபுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இதுதான் நம்மளுடைய எண்ட்டு அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே டிசைட் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், இதுதான் நம்ம எண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதுக்கும் மேலே கொஞ்சம் கூட நான் வராது. நம்ம அதிலே லாக். ஏன்னா
இது எந்த அளவுக்கு உண்மைன்னா நிறைய அனுபவிச்சிருக்காங்க. நான் பார்த்து பேசுகிறவங்களை விட நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் அதிகம். எல்லாரும் அனுபவப்பட்டதை சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தர் வந்து வீடியோ போடுறாருன்னா அவங்க அனுபவப்பட்டதை சொல்கிறாங்க. அப்புறம் இல்லைன்னா ஒருத்தர் நேரில் பார்க்க போகிறோம், அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு அனுபவம் இருக்குங்க. அந்த அனுபவத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான் வச்சுக்கோங்களேன். இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் உங்கள் லைஃபுக்கு வச்சுட்டிங்கன்னா இது போதுண்டா, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அதுக்கு மேலே போகவே முடியாதுங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து நம்ம வாழ்க்கை நம்ம வேணாம், எனக்கு இதை தாண்டி போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நெவர் இதுக்கு மேலே நோ அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதை நம்மளே நிராகரிச்சிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேயே அப்படியே இருந்துக்கிட்டே இருப்போம். அது மட்டும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இது வந்து நான் சொல்லணும் அப்படின்றதா ஒன்றும் கிடையாது. பட்டு அவரை பார்த்த உடனே திடீர்னு என் மனசில் தோணுன ஒரு சின்ன விஷயம், அதை கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பசங்க வராங்க. அப்பா சிவா அப்படி கப்புன்னு லைட் எரியுதுங்க. இங்கே எதுக்கு எப்படியோ லைட்டை போட்டாங்க. ரோடு பராமரிப்பு வேலை நடந்துட்டு இருக்குங்க, அதுக்காக வச்சிருக்காங்க. நம்ம இடத்துக்கே வந்துட்டு இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பசங்களை இன்னும் காணுமே. ஸோ சேட். டைம் என்னாச்சு? மணி 5:45 ஆச்சுங்க. ஓகேங்க, பசங்க வரட்டும். நான் போய் நம்ம இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. இருக்க பையனாக ஃபோன் பண்ணுறான். காய்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. ஓகே, டைம் வந்து 7 மணி ஆகுது. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பிரைட்னஸ் கம்மி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மேலே ஒரே ரோடு தாங்க, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் ரூட்டு, அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஹோட்டலில் தான் நம்ம டிஃபன் வாங்கணும். சாப்பாடு அது இட்லி தோசை தான் இருக்குன்னாங்க. இட்லியும் சப்பாத்தி வாங்கிட்டோம், தோசை வாங்கலை, சப்பாத்தி வாங்கிட்டு நம்ம ஊர் போகிறதுக்கு சரியாக 177 கிலோமீட்டர் இருக்குது. நைட் ட்ரிப் அடித்து வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. போய் ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டு அங்கே வந்து நம்ம கிளம்பிடலாங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ், பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.